பொட்டன்ஷியலை மெஷர் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசனில் ஒரு டைபோல்னால உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ப்ளஸ் கியூ டியூ டு மைனஸ் கியூலாம் கண்டுபிடிச்சோம். அலாங் த ஆக்சியல் லைன் ஒன்று, அலாங் த ஈக்விட்டரி லைன். ஆக்சியல் லைன்னா அந்த ஹரிசாண்டல் 0 டிகிரி, ஈக்விட்டரி லைன்னா 90 டிகிரி. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஐம் டேக்கிங் 2 பாயிண்ட்ஸ், ஏன்ற பாயிண்ட்டு பின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்ற பாயிண்டில் மைனஸ் கியூ இருக்குது, பின்ற பாயிண்டில் ப்ளஸ் கியூ இருக்குது. இதை ஜாயின் பண்ணுறேன். இங்கே மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு டி, இது ஒரு டி. இப்போ நான் வந்து ஆக்சியல் லைன் எடுக்கல, ஈக்விட்டரி லைன் எடுக்கல. இந்த ஈக்விட்டரி லைனுக்கும் ஆக்சியல் லைனுக்கும் இடையில ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு கிராஸாக எடுத்துக்கிறேன். இது ஏதோ இருக்குல்ல கிராஸாக. ஸோ அந்த கிராஸாக எடுத்துக்கிற அந்த விஷயம் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்? நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் கிராஸ். இங்கே தான் பின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல தான் ஐம் கோயிங் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் டைபோல். இங்கே ஒரு ஆரோ மார்க் போடணும், பி வெக்டர். என்ன தெரியுதா? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுடைய இதை கட்டிருக்காங்க. சரி, இந்த பாயிண்ட் பியை ஜாயின் பண்ண போகிறேன். ஏலேருந்து இது ஜாயின் பண்ணுறேன், அப்புறம் பியிலேருந்து. இது வந்து இந்த பியும் பியும் ஜாயின் பண்ணும்போதுமா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். சரியா? அப்புறம் ஓபியை ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ண பிறகு இந்த ஓபிபி இதுக்கு ஆங்கிள், தட் இஸ் பிஓபி, இதுக்கு ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இது தீட்டாவா இருந்தா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? மொத்தமா 180. அப்ப இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். இது ஞாபகம். அப்புறம் இந்த பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நான் R1 எடுத்துக்கிறேன். இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R2 எடுத்துக்கிறேன். இந்த ஓக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து Rன்னு எடுத்துக்கிறேன். இது ஞாபகம். இப்போ நம்ம இங்க ரெண்டு மேக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். 11th படிச்சிருக்கோம். ஒன்று வந்து கொசைன் ஃபார்முலா அப்படின்ட்டு. கொசைன் ஃபார்முலா அப்படின்னா சப்போஸ் நான் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏபிசி 3 சைடு இருந்தால் அதில் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ac காஸ் இங்கே பி இருக்கனால அந்த ஆங்குலர் கேபிட்டல் பின்னு போட்டுக்கலாம். அதான் ஆங்கிள் காஸ் பிங்கிறது ஒரு தீட்டா, அவ்வளோதான். இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது வந்து பைனாமியல் தியரம். Binomial theorem, that is 1 minus x. இங்கே 1 plus போடுறேன், இங்கே minus n அப்படின்னு போட்டேன்னா அதுக்கு ஃபார்முலா 1 plus minus அப்படி ஆப்போசிட் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ் அப்படின்னு வரும். 1 minus nx plus n squared x squared minus n cubed x cubed. ஆட் நம்பரில் வரும்போதுலாம் மைனஸ் வரும். ப்ளஸ் n power 4 x power 4. ஸோ அடுத்தது 1 minus x whole power minus n பண்ணும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ். ஸோ 1 plus nx plus n squared x squared plus n cubed x cubed இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். plus n power 4 x power 4 plus dot 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 இது மைனஸ் dot dot dot. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போய் காப்பி பண்ணிக்கோங்க, டயக்ராம் அதை பாஸ் பண்ணிக்கோங்க. So now you know that the electric potential due to plus q கண்டுபிடிக்க போறோம். electric potential due to minus q நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலா பார்த்தோம். electric potential due to a point charge வந்து capital V is equal to 1/4 pi epsilon q by r னு பார்த்தோம். இதே electric field due to a point charge னா E is equal to 1/4 pi epsilon q by r squared வரும். அவ்வளவுதான். சரியா? இப்போ electric potential due to plus q is அது v1 எடுத்துக்கிறேன். v1 is equal to 1/4 pi epsilon naught q1 ஏன்னா plus q இல்லையா, q by distance வந்து இங்கே r1 plus q distance. ஸோ r1 எடுத்துக்கிறேன். அடுத்தது electric potential due to minus q எடுக்கும்போது is
V2 capital V2 is equal to 1 by 4 pi epsilon naught. ஆனால் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் கியூனா ப்ளஸ் கியூ போட்டோம், மைனஸ் கியூனா வெறும் கியூன்னு போட்டோம். ஆனால் இங்கே பொட்டன்ஷியலில் ப்ளஸ் கியூனா ப்ளஸ் கியூன்னு போடணும், மைனஸ் கியூனா அங்கே மைனஸ் கியூ போட்டாகும். ஏன்னா பொட்டன்ஷியலில் மட்டும் நம்ம அந்த லெசனில் அந்த டெஃபினிஷன் படிக்கும் போது இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் in moving a unit positive charge from infinite distance to a particular point against electric field சொல்லிருக்கோம். against அதனால தான் அங்க மைனஸ் போட்டாகும். ஸோ இங்கே மைனஸ் கியூ பை R2 சரிங்களா. டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் V is equal to V1 plus V2. ஸோ இந்த இதில் Q by 4 pi epsilon naught Q by 4 pi epsilon naught காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா என்ன வரும், உள்ள 1 by R1 minus 1 by R2 இதை போடுறோம். இந்த ஃபார்முலாவை 1ன்னு எடுத்துக்கணும் ஈக்குவேஷன். ஓகேவா, ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். அதாவது V is equal to இந்த ஃபார்முலா 1 by R1 minus 1 by R2. இப்போ நம்ம ஒரு A என்ன தெரியுமா, R1 R2 கண்டுபிடிச்சு 1 by R1 1 by R2 கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணி போடணும். அதுக்கு தான் இந்த ரெண்டு ஃபார்முலா அப்படியே பாஸ் பண்ணி முடியும். ஸோ இப்போ நம்ம R1 R2 கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். R1 வந்து நான் Bன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த ஃபார்முலா பக்கத்தில் B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் 2AC cos of B பார்த்தோம்ல. ஸோ இப்போ R1 தான் B. ஸோ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எது பெரிய கோடு அது R எடுத்துக்கிறேன், R ஸ்கொயர். C வந்து D, இங்கே D இருக்கு, D ஸ்கொயர் மைனஸ் 2AC. ஸோ RD cos இங்கே என்ன ஆங்கிள் இருக்கு, தீட்டா. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இப்போ நான் பார்க்குறேன், cos தீட்டா. சரி, இதில் என்ன பண்ண போகிறேன், இந்த R1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த R ஸ்கொயர் மட்டும் நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா என்ன வரும், உள்ள இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். R ஸ்கொயர் இன்ட்டு 1 R ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், D ஸ்கொயர் பை R ஸ்கொயர். ஏன் சொல்லுங்க, இந்த R ஸ்கொயர் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த R ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது, D ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இங்கே என்ன இருக்கும், 2RD cos θ. ஒன்றும் இல்லை சொல்லுங்களா, இந்த R ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல R ஸ்கொயர் பை R ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்க, D ஸ்கொயர் பை R ஸ்கொயர் 2RD cos θ பை R ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க. R ஸ்கொயர் பை R ஸ்கொயர் 1 ஆயிடுச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே ஒரு R இங்கே ஒரு R கேன்சல் ஆகிடுச்சுன்னா R ஸ்கொயர் 1 ப்ளஸ் D ஸ்கொயர் பை R ஸ்கொயர் மைனஸ் 2D cos θ பை R இப்படி போட்டுக்கீங்க. சரி, இங்கே பாருங்களேன், இது ஒரு டைபோல். டைபோல்னா வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து O இது H க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 2D. அந்த வாட்டர் மாலிகுல் HO பாண்டே நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது, ரொம்ப கிட்டியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் D பார்த்தீங்கன்னா 2Dயே சின்னது, அதில் Dங்கிறது இன்னும் சின்னது. அப்போது when we compare the distance D and R is greater than D. So இங்கே since D is very less than Rங்கிறதுனால D squared by R squared வேல்யூ வந்து negligible அப்படின்னு சொல்றாங்க. negligible என்ன அர்த்தம் பாருங்களேன், இந்த R உடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் சப்போஸ் 0.1 into 10 to the power of -6 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 0.00001 அப்படியே வரும். அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்னும் 0.000 எக்ஸ்ட்ரா 0 ஆட் ஆகும். அப்போது இது இருக்கும். இதே டிவைட் பண்ணும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் 0.00 சம்திங் தான் வரும். அதுக்கு இந்த வேல்யூவே தேவையில்லை, அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது R ஸ்கொயர்டு 1 மைனஸ் 2D cos θ பை R அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ண போகிறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஐம் கோயிங் டு டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் தி சைட்ஸ். பிஎஸ்னா போத் தி சைட்ஸ். அப்போது R1 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே பவர் ஆஃப் போட்டால் 2 கேன்சல் ஆகிடும், இங்கே பவர் ஆஃப் போட்டால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ R1
ஆனால் இங்கே பவர் ஆஃப் இருக்கும். ஸோ 1 மைனஸ் 2d cos theta by r ஹோல் பவர் ஆஃப். புரியுதாம்மா? இங்கே ஆஃப் போட்டால் 2வும் ஆஃபும் கேன்சல் ஆகிடும், இங்கே ஆஃப் போட்டால் 2வும் ஆஃபும் கேன்சல் ஆகிடும். அதுதான். ஸோ இப்போ இது அப்படியே வச்சுட்டு இப்போ நான் 1/r1 கண்டுபிடிக்கலாம். ஸோ 1/r1 is equal to 1/r into 1 minus 2d cos theta by r whole power of போட்டால் இது அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு என்ன ஆகும்? 1/r 1 minus 2d cos theta by r whole power minus r. இது அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு ஓகேவா? கால்குலேட் பாஸ் பண்ணுங்க. 1 minus 2d cos theta whole power minus r எப்படி பண்ணா? பைனாமியல் தியரம் படி 1 minus இதை வந்து x எடுத்துக்கணும். 2d cos theta by r x எடுத்துக்கணும். ஸோ 1 minus x whole power minus ஆஃப் வந்து n எடுத்துக்கணும். whole power minus n. அப்போது நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 1 minus x whole power minus n போட்டால் 1 plus nx plus n squared x squared plus dot 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 minus minus இருந்தால் பில்லாம் ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே 1 minus 2d cos theta by r whole power. இது கூட நீங்கள் செப்பரேட்டாக பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணுறேன். ஸோ 1 plus எக்ஸுக்கு பதிலாக 2d cos theta by r into n-க்கு பதிலாக ஆஃப். ஸோ இந்த ஆஃப் கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் போடுறீங்கன்னா n ஸ்கொயர்னா ஆஃப் ஸ்கொயர், தட் இஸ் 1/4 ஆகிடும். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2d cos theta by r the whole square. அப்போ 4d squared cos by theta by r squared. அப்படியே d squared by r squared இங்கே வருது இல்லை, நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கோம்? d squared by r squared வந்தாலே கேன்சல் பண்ணிக்கலாம். பிகாஸ் t is very very less than r. d squared by r squared, d3 by r cube, d power 4 by r power 4 எது வந்தாலும் நெக்லிஜிபிள் தான். ஆனால் அதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டாலே போதும். அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1/r1 is equal to 1/r 1 minus 2d cos theta by r power minus r இந்த வேல்யூ. ஸோ 1 plus 2 to cancel ஆகிடுச்சு இங்கே, அதனால் 1 plus d cos theta by r. இப்போ இந்த 1/r உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா 1/r into 1 1/r plus d cos theta by r square. இதுதான் இப்போ 1/r1 உடைய வேல்யூ. ஸோ 1/r1 கண்டுபிடிச்சோம். 1/r2 இதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/r2 கிடைச்சிடும். அது எப்படின்னு சொல்கிறேன், இது காப்பி பண்ணிக்கணும், பாஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நான் r1 பதிலாக r2 போடுறேன். r squared plus d squared minus 2rd cos theta பதிலாக 180 minus theta போடுறேன். 180 minus theta. What is cos 180 minus theta? Minus cos theta அப்படின்னு அர்த்தம். Minus cos theta. Cos 180 minus theta minus cos theta. அப்போ minus into minus plus ஆகிடும். சரியா? cos 180 minus theta minus cos theta ஆகிடுச்சு. இதை மாற்றும் போது இந்த இடத்துல ஃபுல்லாக ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக போட்டுக்கணும் இல்லையா? இந்த ஸ்டெப் இந்த இடத்துல இடையில உள்ள ஸ்டெப்பை வந்துட்டு தனியாக போட்டுறேன். r2 squared is equal to r squared plus d squared plus 2rd ப்ளஸ் ஆகிடுச்சு, cos theta ஆகிடுச்சு இந்த ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல r squared r2 squared போட்டு r squared வெளியே எடுக்கிறேன். 1 squared plus d squared by r squared இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2rd cos theta by r squared. அதே மாதிரி தான் இது கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே ப்ளஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கேயும் ப்ளஸ்ஸு, இதுக்குள்ள r2 மாறிடும். வேற என்ன சேஞ்ச் இருக்கா பாருங்க. இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம், இங்கே எடுத்த மாதிரி 1/r2 is 1/r இருக்கலாம். ஆனால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே என்ன ஆகும்னா இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்? 1 plus x whole power minus n ஃபார்முலா. அப்போ இங்கே 1 minus nx, இங்கே plus n squared x squared, இங்கே மைனஸ். அப்போ இங்கே 1 மைனஸ் ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ், எக்ஸுக்கு பதிலாக 2d cos theta by r, n-க்கு பதிலாக ஆஃப், 2 கேன்சல் ஆகிடுச்சு, மற்றெல்லாம் தேவையில்லை. அப்போ
இங்கே 1 ப்ளஸ். ஸோ இங்கே 1/R2 is equal to இந்த 1 plus 2d cos theta போது இது 1 minus வருது. அதனால இந்த இடத்துல என்ன ஆகும் 1 minus d cos theta by R. இப்போ 1/R கொண்டு போயிட்டீங்கன்னா இங்க மைனஸ் வரும். அப்போ பழைய இதுல பிளஸ் வந்தது, இப்போ 1/R க்கு மைனஸ் வருது. அதான் வித்தியாசம். புரியுதுங்களா? எங்கெங்க பிளஸ் இருக்கோ மைனஸா மாத்துறீங்க, எங்கெங்க R1 இருக்கோ R2 மாத்துறீங்க. இந்த பார்ட்ல அப்படியே 1/R R1 வந்து 1/R of 1 plus 2 plus b cos theta by R, that is 1/R plus b cos theta by R square. Substitute பண்ணலாம். v is equal to q by 4 pi epsilon naught 1/R ன replace பண்ணி 1/R bracket போட்டுருங்க plus b cos theta by R square minus இங்க. So 1/R வந்து 1/R minus b cos theta by R square. So இந்த 1/R minus 1/R cancel ஆயிடும். இது cancel ஆயிடுச்சு. So q by 4 pi epsilon naught d cos theta by R square. The minus into minus plus d cos theta by R square. So 2d cos theta by R square. Q into 2d. Q into 2d is nothing but, so since small p is equal to q into 2d நால electric dipole moment formula நால மேல p வரும் cos theta வரும் by 4 pi epsilon naught R square. இதுதான் electric potential due to a. So இப்போ பாருங்க இந்த point p ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. So if this point lies along the axial line, theta will be equal to 0. இந்த point P வந்து suppose along the equatorial line இருக்கும்போது theta will be equal to 90 degree. If this point P lies along the axial line but on the side of minus q இருந்தா, on the side of minus q இருந்தா theta equal to 180 degree. So இந்த point P ங்கிறது plus q side இருந்துச்சுன்னா theta equal to 0. equatorial line இருந்தா theta equal to 90 degree. minus q சைடுல இருந்தா theta equal to 180 degree அப்படினு சொல்லலாம். அப்படி ஆகும்போது இந்த ஃபார்முலா என்னவா மாறும்? So if theta is equal to 0 degree இருக்கும்போது along the plus q side, so point P lies along plus q. அப்ப என்ன ஆகும்னா v is equal to p cos 0 degree. So cos 0 degree by 4 pi epsilon naught R square, that is cos 0 is 1. So p by 4 pi epsilon naught R square. Theta equal to 90 degree இருக்கும்போது, that is along equatorial line. So v is equal to cos 90 வந்து 0 ஆ இருக்கும். So full 0 ஆயிடும். Theta is equal to 180 degree ஆ இருக்கும் because இங்க வந்து cos 90 degree வந்து 0. So theta 180 degree னும்போது along minus q side இருக்கும்போது v is equal to cos 180 minus 1. So minus p by 4 pi epsilon naught R square. So cos 180 வந்து minus 1.